தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து அதிமுக எதிர்கட்சியா இருக்கையில பொங்கலுக்கு இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்கள இருக்க கூட்டணியில இருக்க பாலகிருஷ்ணனை எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறும் தொகுப்பு மட்டும் தான் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்கல. இல்லைங்க, இந்த ஆர்ப்பாட்டமே அதுக்கு தாங்க. ஏற்கனவே 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில இருந்த போது அன்னைக்கு திமுக காரங்க என்ன சொன்னாங்க? அன்னைக்கு 2500 ரூபாய் கொடுத்தாங்க அதிமுக. அப்போ திமுக என்ன சொன்னாங்க? இன்னைக்கு விக்கிற விலைவாசியில 2500 பத்தாது, 5000 ரூபாய் கொடுக்கணும்னு வாய்க்கிலேயே பேசினாங்க. இன்னைக்கு அதே திமுக ஆட்சியில இருக்கும் போது ஒரு 1000 ரூபாய் தான் கேட்கிறாங்க. ரொம்ப ஒன்னும் 5000 கேட்கல, 1000 ரூபாய் பரிசு தொகுப்போட 1000 ரூபாய் கொடுங்கன்னா நிதி இல்லைன்னு சொல்றாங்க. இது வெட்கக்கேடு இல்லையா? இது வெட்கக்கேடு இல்லையா? தமிழகத்துக்கே இது ஒரு தலைகுனிவாக நான் பாக்குறேன். எங்க போச்சு நிதி? இன்னைக்கு வரி வசூல் பண்றீங்க, டாஸ்மாக்ல வருமானம் வருது, லஞ்சம் ஊழல் மலிந்து கிடக்குது, கனிம வள கொள்ள நடக்குது. அப்ப எங்க போகுது நிதி? எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு மேல சாக்கு போக்கு சொல்றதுக்கு உங்க ஆட்சி இங்க எதுக்கு? அதுக்கு நிச்சயமாக மத்திய அரசு கிட்ட இந்த ஆட்சியை கொடுத்துட்டு போலாமே. எதுக்காக மத்திய அரசை நம்பி வாழுகின்ற நிலைமை ஏன் தமிழ்நாட்டுக்கு வருது? இத பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரி, அவங்க 750 ரூபாய் ரேஷன் கார்டு கொடுக்கிறாரு. மழை வெள்ளத்துல பாதிச்சவங்களுக்கு 2000 ரூபாய் அத்தனை ரேஷன் கார்டுக்கும் கொடுக்கறாங்க. ஏன் அந்த அளவு ஒரு தகுதி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லையா? சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் ஆட்சி செய்த இந்த தமிழகம் இந்தியாவின் மிகச்சிறந்த வல்லரசு நாடு. இந்த ஒரு 1000 ரூபாய் தொகுப்பு கொடுக்க முடியலன்னா இதவரை ஒரு தோல்வி ஆட்சி எதுவும் இல்லை என்பதற்கான உதாரணம் திமுக இன்னைக்கு செய்திருப்பது. அதனால நீங்க செஞ்சா மட்டும் அது அரசியல், மற்றவங்க செஞ்சா அரசியல் இல்லை என்பது தவறான ஒரு முன்னுதாரணம். நிச்சயமாக எங்களை அடக்குபவர்கள் உடனடியாக இன்னைக்கு 1000 ரூபாய் பரிசு தொகையை நம்ம பொங்கல் தொகுப்போட கொடுங்க. நாங்க ஏன் ஆர்ப்பாட்டம் பண்றோம்? அது பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்ல. இன்னைக்கு எதிர்த்து பேசுறவங்களை அடக்குறது, அவங்களை அரெஸ்ட் பண்றதுதான் இந்த ஆட்சியாளர்கள்னா இது மினி எமர்ஜென்சி தான் என்பதை சொல்றேன். இதை சொன்ன அவங்க கூட்டணியில் இருக்கிற பாலகிருஷ்ணன் அவரை இன்னைக்கு நிர்பந்தப்படுத்தி அவர் பதவியிலிருந்து விலக்க செய்திருக்காங்க. இது எந்த அளவு ஒரு அராஜகமான ஒரு ஆட்சி நடக்குது என்பதற்கு ஒரு உதாரணம்.